கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது யார் என்றால் அது நாம் தான். அதுக்கு கீழே உள்ள 17வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கும் பொழுது தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம். அதாவது இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தோடு நாம் ஜீவிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தில், அதாவது நம்முடைய இருதயத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் வாசம் பண்ணுகிறதை நாம் உணர முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமா இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்முடைய இருதயம் கசப்பு, வெறுப்பு, கோபம், தவறான சிந்தையினால நம்முடைய இருதயம் தீட்டுப்படுகிறதா இருக்கிறது. ஒரு சில பரிசுத்தமான குலைச்சல் காணப்படும். அப்பொழுது நாம் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிமே நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் பாதுகாப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் ஜீவிப்போம். இப்பொழுது கூட நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உங்களுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆலயம் என்று சொன்னால் அப்பா எங்களுடைய சரீரம். அப்பா எங்களுடைய சரீரத்தை நீரே பரிசுத்தமுள்ள ஆண்டவரே சரீரமாய் அப்பா ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அப்பா ஆண்டவரை உடைய ஆலயத்தை நீரே ஆண்டவரை பரிசுத்தமுள்ள ஆவியினால நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை உடைய சரீரத்தை ஆண்டவரை உடைய ஆலயத்தை நாங்கள் கெடுத்து விடாதபடி அப்பா ஆண்டவரே சப்பா நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.